தந்து சுகம் தந்து பலன் தந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியான வாக்கியத்தை தந்து ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு ஒரு அல்லேலியா சொல்லாமா? அல்லேலியா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. நம்ம இன்றைக்கு வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பகுதி 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13. சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூடிய அதற்கு தப்பித்து கொள்ளும் போக்கையும் நமக்கு உண்டாக்குகிறார். இன்னைக்கு நமக்கு நம்ம எல்லாருடைய வாய பெரிய சோதனை. அதாவது எங்கே போனாலும் ஒரே சோதனையாகத்தான் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே போனால் அங்கேயும் சோதனையாக தான் இருக்குது. ஒரு பிஸ்னஸ்னு போனால் அங்கேயும் ஒரே சோதனையாக தான் இருக்குது. வியாபாரம், குடும்பம், சபை, எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சோதனையை தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ நம்ம வாயிலேருந்து வருகிற வார்த்தைகளும் நிறைய ஒரே சோதனையாக தான் இருக்குது. எங்கேயுமே நமக்கு ஒரு விடுதலையே இல்லை, எங்கேயுமே நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. எந்த இடத்துல போனாலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் அதில் நம்ம நிறைய நேரம் என்ன செஞ்சிடறோம், சோர்ந்தும் போயிடும். அப்போ எப்பெல்லாம் மனுஷன் சோதிக்கப்படுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எதில் போய் நம்ம சோதனை எப்படி வருது, எங்கெல்லாம் நம்ம சோதிக்கப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வார்த்தைகளை நாம் இன்னைக்கு தியானிக்கலாம். சங்கீதம் 95:8 நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம வாசிக்கிற ஒரு பகுதி தான். சங்கீதம் 95:8 தாவீது ராஜா சொல்கிறாரு, எப்படிப்பட்ட சோதனையா அந்த இடத்துல 95:8 அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளை கண்டார்கள். அப்போ எங்கே அங்கே சோதிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல அந்த ஜனங்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது நிமித்தம் அவர்களுக்கு சோதனைகள் வருகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது நிமித்தம். அதில் மேலே பகுதியில் இருக்குதா, இருதயம் ஜனங்கள் என்று 8 வாசிங்க. உங்கள் இருதயத்தை எந்த இடத்துலலாம் நம்ம இருதயத்தை கடினப்படுத்துகிறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன செய்கிறோம், சோதிக்கப்படுறோம். எந்த இடத்துல நம்ம கடினப்படுத்துகிறோம், எந்த இடத்துல நம்ம கடினமாக நடந்து கொள்கிறோம். இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் வழி நடத்திட்டே வர்றாரு. ஆனாலும் அநேக இடங்களில் அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் இருதயத்தை என்ன செய்தார்கள், அவர்கள் கடினப்படுத்தினாங்க. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது நிமித்தம் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் வருவதற்கு சான்சஸ் உண்டு. யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்ம அநேக நாட்கள் நம்ம சுயத்தில் எடுக்கிற முடிவில் நாம் நிறைய காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், சிக்கி கொள்ளுகிறோம். அப்போ இந்த ஜனங்கள் எவ்வளவுதான் ஆண்டவருடைய கையிலிருந்து அநேக ஏராளமான நன்மைகளை பெற்றிருந்தாலும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது அவர்கள் இருதயம் கடினப்பட்டு போகுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தோம்னா நல்ல வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் மீன்களையும் நாங்கள் என்ன செஞ்சுருப்போம், வெள்ளைப்பூடுகளையும் நாங்கள் சாப்பிட்ருப்போம். இந்த வனாந்திரத்தில் கொண்டு நாங்கள் மரித்து போகும்படியாக நீ எங்களை இங்கே கொண்டு வந்தையா? அப்போ இதுக்கு முன்னாடி ஆண்டவர் நன்மையை செய்யலையா? அப்போ எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்த போதிலும் அவங்க இருதயத்தை கடினப்படுத்துகிறது நிமித்தம் தேவ கோபம் அந்த இடத்துல இறங்குகிறது. அவர்களை சோதனைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இருதயம் கடினப்படும் போது, ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நம்ம கடினமாக நம்ம இருதயத்தை இறுக வச்சிடறோம். அதில் நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கறதுல அவங்களுக்கு எதுக்கு நான் இந்த காரியத்தை செய்யணும், அவங்க எனக்கு என்னெல்லாம் செய்தாங்க தெரியுமா, இந்த காரியத்தில் நான் எதுக்கு அவங்களுக்கு இறங்கணும். நிறைய நேரத்தில் நம்ம இருதயத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம், கடினப்படுத்திடுறோம்.
அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவன் நம்மை சோதனைக்கு என்ன செய்யறாராம்? ஒப்பு கொடுக்கிறார். அடுத்தபடியா நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமம் 32 31 வாசிங்க. 2 நாளாகமம் 32 31. 2 நாளாகமம் 32 31. அவனை கைவிட்டார். இங்க ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்றாரு. இங்க எசேக்கியா ராஜாவை குறித்து அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். எசேக்கியா ராஜாவை தேவன் கைவிட்டார். நம்ம பார்க்குறோம். ஒன்று ராஜாக்கள்ல தான் நம்ம பார்க்குறோம். அந்த எசேக்கியாவுடைய அந்த ஜெபத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே, நான் உமக்காக இவ்வளோ தூரம் நான் நின்றுக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த வியாதி, நான் ஏன் இப்படி சாகணும், நான் உமக்காக நான் வைராக்கியம் பாராட்டி இருக்கிறேன், எனக்கு இறங்குன்னு செபிக்க போது அந்த எரேமியா தீர்க்கதரிசி அந்த சொல்லிட்டு அந்த முத்தத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் வார்த்தை எரேமியாவுக்கு வருது. நீ போய் சொல்லு, அவனுடைய ஆயுசு நாட்கள்ல 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தேன்னு சொல்லு, போய் சொல்லு. அப்ப அவன் 15 ஆண்டுகள் அவன் பெற்றுக்கொள்றான். இந்த செய்தி பாபிலோன் தேசத்தில் இருக்கிற மொரோதாக் பலாதான் என்ற ராஜா கேள்விப்படுறான். எசேக்கியா முடியாம கிடக்கிறான், வியாதிப்பட்டிருக்கிறான். விசாரிச்சுட்டு வர்றதுக்காக தன் ஸ்தானாபதிகளை அவன் அனுப்புறான். அந்த இடத்துல அவர்கள் வந்து கேட்கும் போது இப்ப அந்த எசேக்கியா ராஜா என்ன சொல்லி இருக்கணும்? நான் தேவனுடைய சமூகத்துல நான் நின்றேன், தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபித்தேன், என்னுடைய காரியங்களை தேவனுக்கு விவரித்து சொன்னேன், என்னுடைய பலவீனத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன், இன்றைக்கு 15 ஆண்டுகளை என் தேவன் எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். நான் என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லியிருக்கணும். அந்த எசேக்கியா என்ன சொன்னா? அவன் இந்த ஸ்தானாபதிகளை கூட்டிட்டு போய் தன் தேசத்தில் இருக்கிற சகல பொக்கிஷத்தையும் திறந்து என்ன செய்தான்? அவங்களுக்கு காமிச்சான். அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றார் பாருங்க. ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துல வந்தாங்க. அவங்க தேசத்துல உள்ள அவனுடைய பொக்கிஷத்தை பார்க்க வரல. அவங்கிட்ட இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியையும் சிங்காசனங்களையும் அவனுடைய ஆடம்பரமான பொருட்களையும் அவனுடைய அரண்மனைகளையும் பார்க்கறதுக்கு அவங்க வரல. நல்லா கவனிங்க. அவங்க வந்தது இப்படிப்பட்ட சாவுக்கு ஏதுவார். எசேக்கியா செத்து போயிடுவான்ற நியூஸ் தேசமெல்லாம் பரவிடுச்சு, எல்லா நாடுகளுக்கும் பரவிடுச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த அந்த எசேக்கியா எப்படி எந்திரிச்சான், எப்படி உயிரோட வந்தான்? அந்த அதிசயத்தை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் என்ன செய்ய, அந்த ராஜா பாபிலோன் தேசத்து ராஜா தன்னுடைய தேசத்தின் ஸ்தானாதிபதிகளை அனுப்புறாரு. இவன் என்ன சொல்றான்? தேவன் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதங்களை தேவன் தனக்கு கொடுத்த கிருபைய, தனக்கு கொடுத்த ஜீவனை, தனக்கு கொடுத்த நாட்களை அவன் என்ன செய்யல? சொல்லாம தன் பொக்கிஷங்களை திறந்து காமிச்சான். ஆண்டவர் என்ன செய்தாரு? உடனே அதை எந்த எரேமியா தீர்க்கதரிசி அனுப்பினாரோ அந்த எரேமியா தீர்க்கதரிசி அனுப்பி, நீ எதெல்லாம் காமிச்ச, நீ வந்தானா? ஆமா வந்தான். என்னத்தை காமிச்ச? என்னுடைய தேசத்தில் இருக்கிற பொக்கிஷத்தெல்லாம் காமிச்ச. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் வரும், ஒன்றிடத்தில் இருக்கிற எல்லாமே என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளப்படும். உன் பிள்ளைகள் அவனுக்கு என்ன செய்வாங்க? அரண்மனையில் வேலைக்காரரும் வேலைக்காரிமாலாம் இருப்பாங்க. சரி, அப்ப எசேக்கியா ஒரு தடவை அவன் தேவனுடைய சமூகத்தில் நின்ற போது கர்த்தர் அவனுக்கு இறங்கினாரு. 2வது தடவை இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பு, ஒரு சாபம் அவனுக்கு வருதே. அப்ப அவன் அந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிச்சானா? அதே ஆண்டவரை தேடி இருந்தானா? தேடல. அப்ப தேவன் அப்படிப்பட்ட பெருமையான காரியங்களை பார்க்கும்போது அவர் சோதனைக்கு என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கிறார். அது ஆண்டவரை பற்றின காரியத்தை அவன் வெளிப்படுத்தாம, தேவன் செய்த தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதத்தை சொல்லாம அவங்க என்ன செய்யறான்? தன் பொக்கிஷத்தை என்ன செய்த அவனுக்கு திறந்து காட்டுனா. இது நிமித்தம் தேவன் அவனை சோதனைக்கு உட்படுத்தி அவனை கைவிட்டார்னே இருக்குது. அப்படிதானே இருக்கு. அப்ப எந்த இடத்துல நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துல நாம் தேவனை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்தார், இதுவரைக்கும் நான் சாப்பிட்றது தேவன் கொடுத்த கிருபை. இன்னைக்கு எங்க சமாதானமால நாங்கள் பார்க்கும்போது டாய்லெட் எழுந்து போக முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம லெஃப்ட் ரைட் நடந்து போயிட்டு வந்துடும் பாத்ரூம்க்கு.
யாரும் எதிர்பார்க்காம நம்ம தட்டில் போட்ட சோறை சாப்பிட்றோம், நம்மளா சமைக்கிறோம், நம்மளா சாப்பிட்றோம், நினச்ச இடத்துக்கு போகிறோம், நினச்ச இடத்துக்கு வர்றோம். இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சுட்டாரு, ஆண்டவர் இப்படி செய்யலாமா, நான் எப்படி ஆண்டவருக்காக இவ்வளோ காரியத்தை செஞ்சுருக்கிறேன். அப்போ ஆண்டவர் செஞ்ச காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடும், மறந்து போகிறோம். இசைக்கு அப்படிதான் மறந்தான். அப்போ அவன் பெருமைகளில் அவன் உறுதியாக இருந்தான், கர்த்தர் செய்த அதிசயங்களை மறந்தான். அந்த இடத்துல அவனை சோதனைக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, உட்படுத்தி போடுகிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பெருமை வரும்போது நாம் என்ன செய்கிறோம், சோதிக்கப்படுகிறோம். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போ அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நான் அவனை கைவிட்ட ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறார். அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஆண்டவர் பார்க்குறாருங்க, கவனமா இருங்க. அவன் என்ன சொல்றான்னு ஆண்டவர் பார்க்குறாராம். அங்க பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்க. அவன் என்ன மனசுல நினைச்சிருக்கான், அவங்க பார்க்க வந்தாங்களே அவங்கள்ட்ட என்ன சொல்லுவான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தேவன் என்ன செய்யறாரு, பார்த்துட்டே இருக்கிறாரு. பாருங்க, நான் இந்த பகுதியெல்லாம் நான் அதை தியானிச்சு நான் எடுக்கும்போது எனக்கு ஆவியானவர் ஒரு காரியத்தை என் கண்ணு முன்னாடி நிறுத்தினார். எப்படின்னா, சோதனைக்கு முன்னாடி தேவன் நமக்கு பின்னாடி இருக்கிறாரு. சோதிக்கப்படும் போது நம்ம சோதனைக்கு சோதிக்கப்படுவதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்மளை சோதனைக்கு உட்படுத்தின உடனே நமக்கு முன்னாடி வந்துடுறாரு. நமக்கு முன்னாடி என்ன செஞ்சுறாரு, வந்துடுறாரு. அப்போ இவன் எப்படி இந்த சோதனையை கடக்குறாங்கிறத நம்ம பின்னாடி நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக இதே பகுதியில் நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 2:22 வாசிங்க. நியாயாதிபதிகள் 2:22 எந்த இடத்துல சோதனை வருதுன்னு பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 2:22 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கானான் தேசத்துக்கு போ, நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் தருவேன். என்னுடைய கட்டளைகளை என் கற்பனைகளை நீ என்ன செய்து என் பிரமாணங்களை நீ கற்றுக்கோ. அந்த கானான் தேசத்தில் இருக்கிற பிரஜாதி மக்களை நீ என்ன செஞ்சிரு, நிக்கிரகம் பண்ணிரு, யாரையுமே அந்த தேசத்துல இருக்க விடாத, உனக்கு அந்த தேசத்தை நான் சுதந்திரமாய் கொடுத்துருக்கேன். இது யாருக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் முன்னோர்களுக்கு முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அப்ப இந்த வாக்கு தத்தங்களை இந்த ஜனங்கள் காத்து நடக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அறிகிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாரா, 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. பெலிஸ்தியரின் 5 அதிபதிகளும் சகல கானானியர். இங்க இந்த கானான் தேசத்துக்குள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யல, எல்லா ஜனங்களையும் அவங்க நிக்கிரகம் பண்ணல. எல்லா ஜாதிகளையும் கானான் தேசத்துல இருந்த சகல ஜனங்களையும் அவங்க என்ன சில துரத்தலை. சிலர் அவங்க தேவைகளுக்காக அவங்க பயன்படுத்துறதுக்காக வீடு கட்டுறதுக்கு தோட்ட வேலைக்குன்னு அவங்கள என்ன செஞ்சுட்டாங்க, கானானியர்களை சில அந்நிய ஜாதி மக்களை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, கானான் தேசத்துக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. இதைத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, பார்க்குறாரு. அவர் சொன்னபடி அவங்க செய்யலை. இதனால என்ன பிரச்சனை வருது, பெலிஸ்தியரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவங்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. பாருங்க, இவங்களெல்லாம் என்ன செய்யறாரா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முள்ளா காண்டர் என்ன செய்யறாரு, வச்சிடறாரு. இதுக்கு என்ன காரணம், கர்த்தருடைய வார்த்தைகளை காத்து கேட்டு அதன்படி நடக்காததுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சுற்றிலும் என்ன செய்யறாரு, இருந்த எல்லா ராஜாக்களையும் அவர்களுக்கு சத்துருவாய் மாற்றி அவர்களை என்ன செய்யறாரு, அவர்களை சூழ என்ன செய்யறாரு, அவர் வைக்கிறாரு. அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவர் சோதிக்கிறான்னு பார்த்தோம்னா, அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தேவனுடைய சத்தத்துக்கு சித்தத்துக்கு விரோதமாய் நாம் செய்யும்போது அந்த இடத்துல தேவன் சோதனைக்கு நம்ம என்ன செய்யறாரு, ஒப்பு கொடுக்கிறார். நம்ம யோசிச்சு பார்க்கணும், எந்தெந்த இடத்துலலாம் நான் இந்த காரியத்துல நான் நிற்கிறேன். நம்ம என்ன ஈஸியா என்ன செஞ்சிடும், ஆண்டவர் என்ன சோதிக்கிறாருங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் பின்னாடி இத்தனை இருக்கு. இத்தனை காரியங்களும் என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை நம்மளால சொல்ல முடியுமா? நிச்சயமா நம்மளால என்ன செய்ய முடியாது,
சொல்லவே முடியாது. இது யாக்கோபு எடுத்துக்கலாம், 1 அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு 1:14. 1 அதிகாரம் நமக்கு தெரியும், நல்ல வசனம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு என்ன செய்யறான்? சோதிக்கப்படுகிறான். எங்க வருது சோதனை? யாருக்கு சோதனை? தங்களுடைய அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப நான் இந்த பகுதியை வாசிக்கும் போது எனக்கு சிம்சோன் தான் ஞாபகத்துல வந்துச்சு. சிம்சோனை தேவன் எதற்கு அழைத்தார்? இஸ்ரவேலின் நியாயாதிபதியாய் அவன் இஸ்ரவேலை காத்து ரட்சிக்கும்படியாக யாரை நியமித்தார்? சிம்சோனை நியமித்தார். ஆனா சிம்சோன் அதை சரியா செய்தானா? அவன் எங்க இருந்தான்? தெலீலாளுடைய மடியில இருந்தான். இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு அவன் தெலீலாளுடைய மடியில தன்னுடைய நாட்களை என்ன செய்யறான்? செலவு செய்து கொண்டிருக்கிறான். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறான். அப்ப சிம்சோன் சொல்ல முடியுமா, நான் சோதிக்கப்படுறேன், இங்க பாரு கண்ணெல்லாம் பிடுங்கப்பட்டு நான் இந்த தூண்களுக்கு நடுவில் நான் வேடிக்கை காட்டுகிற ஒரு மனுஷனா நிற்கிறேன், நான் தேவனால சோதிக்கப்படுறேன்னு சொல்லுவானா? சொன்னானா? சொல்லலை. நான் செஞ்ச பாவம், நான் தேவனுக்கு விரோதமாக பாவத்தை செஞ்சுட்டேன், நான் தேவனுடைய திட்டத்தை நான் சரியான முறையில் நான் நிறைவேற்றலை. ஆண்டவர் கொடுத்தாரு ஒரு பொறுப்பை, நியாயாதிபதி. தேவனுடைய சமூகத்தில் அது ஒரு பெரிய ஒரு போஸ்ட். இஸ்ரவேல் ஜனங்களை காத்து ரட்சிப்பான் என்று எதிர்பார்ப்போட கொடுக்கப்பட்ட அந்த பதவியில அவ இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடிக்கு விபச்சாரிகளோடு தன்னுடைய நேரத்தை செலவிட்டது நிமித்தம் ஆண்டவர் எங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாரோ அங்கெல்லாம் போனான், எங்கெல்லாம் தொடர்பு வைக்காதன்னு சொன்னாரோ அங்கெல்லாம் தொடர்பை வச்சான். இது நிமித்தம் அந்த சிம்சோன் சோதிக்கப்பட்டு அவன் முடிவு, ஆண்டவர் விரும்பாத ஒரு முடிவை, யாருமே விரும்பாத ஒரு முடிவை அந்த சிம்சோன் என்ன செய்யறான்? சந்திக்கிறான். அப்ப எதனால நம்ம சோதிக்கப்படுறோம்? நம்ம சுய இச்சையினால இழுப்புண்டு சிக்குண்டு நம்ம இஷ்டத்துக்கு போய் எதுலையா சிக்கிக்கிட்டு, செல்போன் இன்னைக்கு பெரிய 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 ஒரு பெரிய வேலை, பெரிய அழிவு. சொன்ன நிர்மலா சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய அழிவு. நம்ம சுய இச்சை, நம்ம தேவை, அது தேவையே இல்லை, நமக்கு தேவையே இல்லை. ஆனால் நிறைய பேரோட நேரம் அதில் வீணா என்ன செஞ்சிட்டு இருக்குது? செலவாகி சுய இச்சையில் இழுப்புண்டு சிக்குண்டு இன்னைக்கு எத்தனை பேர் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, எத்தனை பேர் அதில் சிக்கி கிடக்குறாங்க. முந்தியெல்லாம் கிரைம்னு இருந்துச்சு, ஆனால் இப்போ சைபர் கிரைம், அது ப்ரமோஷன் ஆகி போயிடுச்சு. கிரைம் இப்போ எங்கே போயிடுச்சு? ப்ரமோஷன் ஆகி சைபர் கிரைம். அப்போ உலகத்தில் அந்த அளவுக்கு மோசமான காரியங்கள் நடக்கிறதுக்கு அவங்கவுங்க இச்சையில் இழுக்குண்டு சிக்குண்டு இன்னைக்கு தேசம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒருத்தரை சொல்ல முடியாது, எல்லாருமே இதில் பாதிக்கப்படுறத நம்மளால் என்ன செய்ய முடியுது? அறிய முடியுது. அப்போ எந்த இடத்துல நாம் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம்? நம்ம சுய இச்சையில இழுப்புண்டு சிக்குண்டு நம்ம என்ன செய்கிறோம்? சோதிக்கப்படுகிறோம். அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் நம்ம மறந்து போகக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம் எபிரேயர் 11 யோவான் மத்தேயு 6:5 பாருங்க. மத்தேயு 6:5 வாசிங்க. மத்தேயு 6:5. மத்தேயு 6:5. அப்போ யோவான் 6:5 வாசிங்க. யோவான் 6:5. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அவர் என்ன செய்ய போறான்றது நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி பிலிப்புவை பார்த்து கேட்குறாரு. இது வனாந்தரமான இடம், ஜனங்கள் திரளாக வந்திருக்காங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிலிப்புவை பார்த்து 5வது வசனம் வாசிக்க. பாருங்க, ஒரு சின்ன கேள்வி ஆண்டவர் கேட்குறாரு. திரளான கூட்டம் வந்திருக்காங்க. அப்போ பிலிப்புவை பார்த்துட்டு ஆண்டவர் கேட்குறாரு, இந்த திரளான கூட்டங்களுக்கு சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே வாங்கலாம்? ஆண்டவர் பிலிப்புட்ட என்ன எதிர்பார்த்திருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம்.
இப்போ நான் தான் சரி நீங்கள் தான் பிலிப்புன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் வந்து ஒரு பெரிய திரளான கூட்டம் வந்திருக்கு ஜெபத்துக்கு. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் அக்கா என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே ஜீவ அப்பமா நீங்க இருக்கீங்கல்ல அப்படி சொல்லி எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் ஆண்டவர் ஒரு தேவை என்று வரும்போது நம்ம யாரை பார்க்குறோங்கிறதா முக்கியம். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்ப பிலிப்புகிட்ட கேட்குற, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ சாப்பாடு தேவைப்படுது, எங்க இருந்துப்பா கொடுக்கலாம்? உடனே பிலிப்பு என்ன சொல்ற, ஒரு கால்குலேஷன் போட்டார் அவர். பாருங்க, பிலிப்பு அவருக்கு பிரதித்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு கால்குலேஷன். இதே தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கேட்கும் போது வேடிக்கையா இருக்குல்ல, கேட்கும் போது வேடிக்கையா இருக்குல்ல. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம்? ஆண்டவர் அப்படிதான் சோதிச்சு பார்க்குறாரு நம்மளை. இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது என் பிள்ளை என்ன செய்யுதுன்னு பார்க்கணும். அது ஃபேஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். அது யாரை தேடி ஓடுதுன்னு பார்க்கணும். அது எங்கே போய் நிற்குதுன்னு பார்க்கணும். எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம. பாருங்க, ஆண்டவர் அவ்வளோ அழகாக அந்த பாருங்களேன், யாராவது இதை இப்படி தியானிச்சிருப்போமா ஒரு நாளாச்சும்? புளிப்புவை கூப்பிட்டு கேட்குறேன், ஏப்பா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, என்னப்பா செய்யலாம்? நம்ம வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள்லாம் அப்படி தான் வருது. திடீர்னு ஒரு காரியம் நடக்குது, என்ன செய்ய போகிறோம்? அப்படியே திகச்சு நிற்கிறோம். முதல்ல ஆண்டவரை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? முதல்ல ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவரை என்ன செய்ய போகிறோம்? எப்படி இதை கடந்து போக போகிறோம்? இதை கடந்து போகிறதுக்குரிய சூழ்நிலைகளை எங்களுக்கு தருவீங்களாப்பா? ஆபிரகாமை பாருங்களேன். ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சாரு. ஆபிரகாமுக்கு ஒரு அருமையான மகனை கொடுத்தாரு. அப்போ அந்த மகனை கொடுக்கும்போது நம்ம வாசித்தோம், நம்ம 1 கொரிந்தியரில் 10:13 சோதனையோடு கூட, அதாவது திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த சொன்ன வார்த்தையில் அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அந்த ஒரே வசனத்திலேயே இருக்கு. இன்னும் ஒரு தடவை அந்த வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 10:13. கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உனக்கு என்ன செய்யறாரு? வைத்திருக்கிறார். சரி, இப்போ நம்ம பார்த்த இத்தனை காரியத்திலையும் முன்னாடி பார்த்தோம் யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் எங்கெல்லாம் சோதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்தோம். இது ஏதோ ஒரு இடத்துல நிச்சயம் நானும் இருக்கேன். சரியா? நம்ம இப்போ கேட்ட வரைக்கும், இந்த தியானங்கள் வரைக்கும், சிம்சோனை போல, அடுத்தபடியாக இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அந்த எசேக்கியா தீர்க்கதரிசியை போல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல, அப்போ இந்த இதில் ஏதோ ஒரு கேட்டகரியில் நான் ஒரு இடத்துல நான் என்ன செய்கிறேன்? நிற்கிறேன். அப்போ இந்த இடத்துல கொரிந்தியரில் அவர் சொல்லும் போது, முடிக்கும் போது சொல்கிறாரு, சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உனக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். அப்போ என்ன மாதிரி ஒரு போக்கை வச்சிருக்கிறாரு? அப்ப ஆபிரகாம நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்க நீ எனக்கு பலி கொடு. அப்ப பலி கொடுன்னு சொன்ன உடனேயே ஆபிரகாம் என்ன செஞ்சுட்டா? உடனே எழும்பிட்டான். ஆண்டவரே நான் தரேன்ப்பா. உடனே அவன் மோரியா மலைக்கு என்ன செய்யறான்? தன்னுடைய மகனை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல அவன் பலி செலுத்துறதுக்காக ஆயத்தப்படுத்துகிறான். அப்ப சோதனைக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளுகிறான். ஆண்டவர் இந்த காரியத்தை அவன் வாழ்க்கையில ஒரு சோதனையா கொடுக்கும் போது அதை முழு மனசோட அவன் என்ன செய்யறான்? ஏற்றுக்கொள்றான். இதைத்தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்க. நீ முழு மனசா இந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்றியா? உன் வாழ்க்கையில இந்த பிரச்சனையை முழு மனசா நீ ஏற்றுக்கொள்றியா? அந்த சோதனையை ஆண்டவர் கொடுத்தாரு. ஈசாக்க எடுத்தாரா? ஈசாக்கு மேல கத்தியை போட விட்டாரா? இல்லவே இல்லை. ஏற்கனவே அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செஞ்சிட்டாரு? சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும் போக்கையும் கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளுக்கும், அதுக்கு தான் நான் சொன்னேன், சோதனைக்கு பின்னாடி நம்ம கூட இருக்கிற சோதனைக்கு நம்ம உட்படுத்தப்படும் போது அவர் நமக்கு முன்னாடி என்ன செஞ்சுறாரு? வந்துடுறாரு. பாருங்க, அந்த சோதனையோடு கூடிய தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? கட்டளை கொடுக்கிறார். ஆபிரகாம் முழு மனசா அந்த சோதனை ஏற்றுக்கொண்டா. இன்னைக்கு நமக்கு அந்த மனசு இல்லை, அந்த தாழ்மை இல்லை. சடனா உடனே ஆண்டவர் எனக்கு எப்படி இதை அனுமதிச்சா? நான் இந்த ஜபத்துக்கு தானே போனேன், எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? நான் இந்த காரியத்தை ஆண்டவரை முன்னாடி வச்சு தானே, ஆண்டவருக்காக தானே செஞ்சேன், ஏன் இந்த காரியம் எனக்கு வாழ்க்கையில வந்துச்சு? அப்ப இப்படி நம்ம என்ன செய்ய, ஆண்டவரை பிளேம் பண்ணி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பழகிட்டோம். அந்த சோதனை கூட, ஆண்டவரை இந்த சோதனைக்கு நடுவில் ஒரு வழி வச்சிருப்பீங்களே, அந்த வழி எனக்கு காட்டுங்க. இந்த சோதனையை வாழ்க்கையில் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த சோதனையிலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு ஒரு வழி வச்சுருப்பீங்கல்ல, அந்த வழி எனக்கு காட்டுங்க. இனி அப்படி தான் நம்ம கேட்கணும்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. பின்னாடி பார்வோனின் பெரிய சேனை, முன்னாடி பெரிய செங்கடல். அப்ப இந்த ஜனங்கள் திகைச்சு நின்னாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அந்த செங்கடலுக்குள்ள ஒரு வழி இருக்கு. மோசே, அது உன் கண்ணுக்கு தெரியாது. நான் சொல்றேன், உன் கோலை நீட்டு, அந்த செங்கடலுக்கு நடுவில் இருக்கிற வழியை நான் உனக்கு காட்டுவேன். இதுதான் கர்த்தருடைய வல்லமை, இதுதான் கர்த்தருடைய கிருபை. சோதனைக்கு நம்மளை விட்டுட்டு, நடுவில் விட்டுட்டு அவர் ஓடி போக மாட்டார். அவர் நம்ம கூடவே இருக்காருங்கிறத நீங்க மறந்து போயிடாதீங்க. நம்ம சோதனைக்குள்ள நம்ம நிற்கும் போது, பிரச்சனைக்குள்ளாக நம்ம நிற்கும் போது, சோதனை பெரிய நமக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனையா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பாராத சூழ்நிலையில நமக்கு முன்னாடி வரும்போது, அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாருன்னு மட்டும் நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அதனாலதான் சொன்னேன், சோதனைக்கு முன்னாடி அவர் நமக்கு பின்னாடி இருக்கிறாரு. நம்ம சோதனைக்கு உட்படுத்தப்படும் போது அவர் நமக்கு முன்னாடி ஒரு வழியை என்ன செஞ்சுறாரு, திறக்கிறார். பாருங்க, அந்த செங்கடலுக்குள்ளாக ஒரு வழியை தேவன் என்ன செய்தாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திறந்தார் சொல்லி என்ன செய்றோம், நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் திரளா புறப்பட்டு வர்றாங்க. அவங்கள சுற்றிலும் வந்து ஏராளமான ராஜாக்களை அவங்க கடந்து வரணும். இதுவரைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தையே பார்த்தது கிடையாது. இஸ்ரவேல் எகிப்து தேசத்துல 430 வருஷம் அவங்க அடிமைகளா வாழ்ந்தாங்க. அடிமைகளா, சமுதாயத்துல அடிமட்டத்துல அடிமைகளா வாழ்ந்தவங்களுக்கு அடிமை வேலை தான் செய்ய தெரியும். கட்டடம் கட்டுவாங்க, சாக்கடை தோண்டுவாங்க, கிணறு வெட்டுவாங்க, வாய்க்கால் வெட்டுவாங்க, தோட்ட வேலை செய்வாங்க, செங்கல் அறுப்பாங்க. சமுதாயத்துல எந்தெந்த அடிமட்டத்து வேலைகள் இருக்குதோ அதை தான் செஞ்சு பழக்கம் இருக்குது. அவங்க யாருமே என்ன செஞ்சது கிடையாது, யுத்தத்துக்கு பழகுனவங்க கிடையாது. ஆனா எகிப்து தேசத்தை விட்டு வெளியில வந்து எப்ப அந்த கானானுக்கு செங்கடலை கடந்து வெளியில வர்றாங்களோ, சுற்றிலும் ஏராளமான ராஜாக்கள் இருக்கிறாங்க. அப்ப மோசே போய் கேட்கிற, ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு யுத்தம்னா என்னன்னே தெரியாது, என்னன்னே தெரியாது, எந்த ஆயுதத்தையும் பிடிச்சு அவங்களுக்கு பழக்கமே இல்லை. இந்த ஒரு பெரிய சோதனை இந்த ஜனங்கள் எப்படி கடப்பாங்க, இந்த சோதனை எப்படி ஜெயிப்பாங்க, இந்த ராஜாக்களை எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மோசே தேவனிடத்துல கேட்குறான். அப்ப கேட்கும் போதுதான் ஆண்டவர் சொல்ற, என் சமூகம் உனக்கு முன்பாக செல், வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். ஒரு பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில வருதுன்னா, அந்த பிரச்சனைக்கு நடுவில் ஒரு வழி நம்ம கண்ணுக்கு தெரியாது. தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போதுதான் ஆண்டவர் அந்த வாசலை என்ன செய்வாரு, நமக்கு திறந்து கொடுப்பாரு. கடைசியா நம்ம பார்க்கலாம், 1 பேதுரு 1 அதிகாரம் 6-7 வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 6-7. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். பாருங்க, அதுக்கு ரீசனையும் பின்னாடி அவர் சொல்றாரு. அழிந்து போகிற பொன் அக்கினினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த சோதனைகளை கடந்து நம்ம வரும்போது, அந்த சோதனை காலங்கள் நமக்கு எப்படிப்பட்ட காலங்கள், அக்கினியில போடப்படுகிறது போன்ற ஒரு வாழ்க்கை. அந்த சோதனைகளை நம்ம கடந்து வருகிறதுங்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலை, ஒரு அக்கினியை கடந்து வருகிறது போல ஒரு சூழ்நிலை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினால துன்பப்படுகிறீர்களே, உங்களுக்கு இந்த துன்பம் எப்படிப்பட்டது தெரியுமா, எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த நிருபத்துல எழுதுற போது பவுல் சொல்றாரு, எப்படி ஒரு பொண்ணு வந்து அக்கினியிலே சோதிக்கப்பட்டு அது சுத்தமாக்கப்படுகிறதோ, அதே போல உங்களுடைய விசுவாசமே என்ன செய்து சோதிக்கப்படுது. நீங்க இந்தப்பட்ட சோதனைகளை நீங்க கடந்து வரும்போது கர்த்தர் உங்களுக்கு விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை உங்களுக்காக என்ன செய்திருக்கிறாரு. என்னென்ன மாதிரி ஆசீர்வாதம், புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நிறைய பேர் இந்த சோதனைக்கு நம்ம என்ன செய்யறதில்ல, நம்மளை ஒப்பு கொடுக்கறதில்ல, நம்மளை விட்டு கொடுக்கறதில்ல. அது நெருப்பு தான், அது அக்கினி தான். அக்கினிக்குள்ள போய் வருகிறது போல ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில வருது. அக்கினிக்குள்ள கடந்து போகிறது போல ஒரு பிரச்சனை எனக்குள்ளாக வருது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல கடந்து வருகிற உங்களுக்கு
ஆண்டவர் என்ன செய்யறாரு? எப்படி ஒரு பொண்ணு ஒரு அழுக்கெல்லாம் சுத்தமாகி சுத்த பொண்ணா இருக்கணும்னா அது அக்கினியில போட்டாதான் அது சுத்த பொண்ணா என்ன செய்யும்? மாறும். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருமை என்ற காரியம் இருக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஒரு காரியங்கள் உடைய வாழ்க்கையில இருக்கலாம். அடுத்தபடியா நம்ம பார்க்குறோம், இருதயம் கடினப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளில நான் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து வருவதற்கு ஒரு தேவ பலன் நமக்கு கட்டாயம் வேணும். அந்த சோதனைகளை கடக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம மறந்து போகக்கூடாது. தேவன் நம்மோடு கூட சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையில் அவராக இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாரு? 2 பேதுரு 2:9 வாசிங்க. 2 பேதுரு 2:9 வாசிங்க. 2 பேதுரு பாருங்க, யாருக்கு அவர் உதவி செய்யறாரா? கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து என்ன செய்யறாரா? ரட்சிக்கிறார். விடவே மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், அதன் முடிவில் ஒரு ரட்சிப்பு கட்டாயம் உண்டு. ஒரு வழி கட்டாயம் திறக்கும். ஒரு பாதுகாப்பு நம்ம கட்டாயம் கிடைக்கும். சத்துருவை நம்ம மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எதிர்க்கிறதுக்கு ஒருவனும் கிடையாது. உனக்கு வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். நீ சோர்ந்து போகாத. எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாய் அந்த இடத்துல உன் தவளையை நான் நிமிர பண்ணுவேன். எந்த இடத்துல நீ சோர்ந்து போய் கிடக்கிறாரோ அந்த இடத்துல உன்னை நான் எடுத்து நிறுத்துவேன். தைரியமா நீ என்ன செய்வேன்? எனக்கு சாட்சியா நீ எழும்புவ. நிறைய நேரத்தில் நான் அதெல்லாம் கடந்து தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நின்று இந்த வார்த்தைகளை தியானிக்கிறோன்னா அந்த காரியங்களெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டே இருக்கிறோம். நிறைய பேர் அந்த அந்த சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். சோதனையில் அப்படியே விட்டுட்டு போகிற தேவன் கிடையவே கிடையாது. சோதனையோடு கூடிய தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் நமக்கு காட்டுறா. அப்போ நம்ம தேவன் சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, இதில் எனக்கு ஒரு வழியை திறந்து கொடுங்கப்பா, ஒரு வாசலை திறந்து கொடுங்கப்பா, எங்களோட கூட நீங்கள் இருக்கீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வழியை திறந்தீங்களோ, எப்படி ஆபிரகாமின் பிரச்சனைக்கு அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வச்சிங்களோ, அந்த பர்வதத்தில் நீங்கள் வச்சிங்களோ, அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் பிரச்சனைகள் மத்தியில் எனக்கு ஒரு வழியை திறங்கப்பா, ஒரு வாசலை திறங்கப்பா. நாங்கள் அதன் வழியாக கடந்து நான் சுத்த பொன்னாமுடைய சமூகத்தில் நான் நிற்கணும். அந்த மகிமையையும் புகழ்ச்சியையும் அழியாமே நான் என்ன செய்யணும்? நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் சோர்ந்து போகாமல் ஆவியானவனை பலப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த வருஷத்தின் அப்பா நடுவிலே நான் உம்மை நினைவு கூறுவேன் என்று தாவீது ராஜா சொன்னது போல நம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் கிருபை தந்தீங்கப்பா. உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர், கிருபை உள்ளவர் அப்பா. சோதனையோடு கூட அதை தப்பித்துக்கொள்ளும் போக்கையும் எங்களுக்கு உண்டாக்குகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, திராணிக்கு மிஞ்சி நான் ஒரு நாள் ஒவ்வொருவரையும் சோதிக்கிறதுல சொன்னீங்க. இந்த வார்த்தையில் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வருகிற பிரச்சனைகள் இப்படிப்பட்ட சோதனைகளை கடந்து செல்வதற்கு முன்பாக கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் உணரத்தக்கதாக கர்த்தர் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆபிரகாமின் கண்கள் திறக்கப்பட்ட போது அங்கே ஒரு கிடாயை அவன் கண்டான்றாச்சா. ஆண்டவர், அந்த சோதனையின் மத்தியிலே ஒரு வழியை நீங்கள் திறந்தீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னால் அப்பா பார்வோனின் சேனை, முன்னாடி செங்கடல். ஆண்டவர் சொன்னார், அது நடுவில் கோலை நீட், அதற்கு நடுவில் ஒரு வாசல், ஒரு வழி இருக்கு, அதன் வழியாக நீ கடந்து போகலாம். அப்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டும் பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும் பிசாசினால் சோதிக்கப்படும் போது அவர் எவ்வளவா இந்த பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதித்தது என்பதை அவர் நன்கு அறிவார். உலகத்தின் சகல காரியங்களை காட்டி அதில் விழும்படியாக பிசாசு சோதித்த போது ஆண்டவர் அப்படியாய் வார்த்தைகளை கொண்டு அவனை மேற்கொண்டது போல இந்த நாட்களில் இதே போல சூழ்நிலைகள் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பிசாசு ஒரு வாழ்க்கையில வரும்போது இப்படிப்பட்ட சோதனைகள் வரும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்,
மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்பதை அவர் அறிந்த தேவன். நம்மை போல பாடுபட்ட பிரதான ஆசாரியர் நமக்குள்ளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் பிரச்சனைகள், எங்கள் போராட்டங்கள், எங்கள் நிந்தைகள், எங்கள் அவமானங்கள், எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். இதற்கு ஒரு வழியை காட்ட நீர் வல்லமையிலவராக இருக்கிறீர். திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டேன்னு சொல்லிக்கீங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த சோதனைகள் மத்தியில் கடந்து வருகிற எங்களுக்கு அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாசலை, ஒரு வழியை நீங்கள் திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த மாதம் ஆண்டவரே, இது இந்த செய்தி நிமித்தம் அநேகர் நன்மைகளை பெற்று சாட்சி பகர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு காணிக்கை பாடல் பாட போகிறோம். நம்ம சாட்சி முடிச்சிங்களா? சரி, ஒரு சின்ன வரி இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 வரியை மட்டும் போடும். அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போவதில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலைனி. எங்கள் தேவனி, எங்கள் ராஜானி, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலனே. பலவித சோதனையா நாங்கள் கூடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றிவிட்டே, பொது இருதயம் தந்து விட்டே, எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்துவிட்டே, எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்துவிட்டே. அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போவதில்லையப்பா, செங்கடலை நீ பிளந்தே, செவ்வையான பாதை தந்தே, எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தே, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றவிட்டே, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றவிட்டே. அக்கினியின் வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போவதில்லையப்பா, வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உம் மகிமையை காண்போ, எங்கள் ஆயில் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ, எங்கள் ஆயில் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போவதில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கேட்ட வார்த்தைகள் படி சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை தருவார். அது முடிவு என்ன? கனமும் மகிமையும் அடைவார்கள். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருகிறதோ தேவன் பெருக்கத்தை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள், நெருக்கத்துக்கு மத்தியிலும் தேவன் பெருக்கங்களை வைத்த தேவன். நம்ம அக்கா சொன்னது போல தப்பி செல்ல அதுக்கு ஒரு வழியையும் வைத்திருப்பார். பாருங்க, சோதனைகள் வரும்போது திராணிக்கு மேலே நீங்கள் சோதிக்க மாட்டீங்க. நம்மளுக்கு எவ்வளவு சோதிச்சா நீ தாங்க வேண்டியதுதான் ஆண்டவருக்கு தெரியும், அவ்வளவுதான் நம்மளுக்கு தருவார். அதுக்கு அந்த வரையில் தப்பி செல்ல ஒரு வழியையும் வைத்திருப்பார். பாருங்க, தமிழ் பைபிளில் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆங்கில பைபிளில் போட்டிருக்கு ஆபிரகாம் டெஸ்ட், பரீட்சைன்னு போட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பரீட்சை வைக்கிறார். சோதிக்கிறது காட்டிலும் பரீட்சைன்னு சொல்லலாம். பரீட்சைனா என்னன்னா நம்ம பாஸ் ஆகணும். படிக்கிற பிள்ளைகளுக்கும் படிக்காத பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை எது உண்டுமுன்னா எக்ஸாமு தான். நான் நல்லா படிக்கிறேன்னு சொல்கிற பிள்ளைய பரீட்சையில் பார்த்துலாம் அந்த பிள்ளை நல்லா படிக்குதான். ஆண்டவரும் நம்மளை அப்படித்தான் பரீட்சைகளை வைப்பார். நீ எப்படி விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறியா, நிலைச்சிருக்கிறியான்னு பார்க்குறாரு. அப்படி விளங்கின பின்பு தேவன் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறவராக இருக்கிறார். இந்த காலையில் இந்த வேலையிலும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வருகிற சோதனை, என் வாழ்க்கையில் வருகிற போராட்டம் எல்லாத்துலேயும் நான் தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன், உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுவேன். நீ எனக்கு தப்பிச்செல்ல வழியை வைத்திருக்க. அதை முடிவு கனமும் மகிமையும். பேதுரு எழுதுறாரு, கனமும் மகிமையும் தான் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். துதிக்கிறோம். இந்த வேலையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக செபிக்கிறோம். தேவன் தாமே சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறவன் என்று சொல்லக்கூடாது. யாக்கோபு சொல்ற, அவன் தன் சுயினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு பின்பு பாவமானது கற்பந்தரித்து அது மரணத்தை பிறப்பிக்குதான். பாருங்க, அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். 8வது மாதத்திலே இந்த முதல் தேதியிலே ஆண்டவரே, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பந்தாமே இந்த வேலையிலும் எங்கள் சோதனைக்கு மத்தியிலும் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க ராஜா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் நம்ம சோதனை நேரத்தில் நம்ம விட்டுட்டு போக மாட்டார். நம்மளோடு இருந்து நம்மளை மேலும் இன்னும் உயர்ந்த ஸ்தலங்களில் இந்த சோதனை பரீட்சை வழியாக நம்மளை கொண்டு போக, நம்மளுக்கு அதுக்கு பிறகு ஒரு செழிப்பான இடங்களுக்கு நம்மளை கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படி தொடர்ந்து உம்முடைய கரங்களிலே தொடர்ந்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதாய். கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியமைக்கும் இன்னைக்கு சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் அனைவரும் கூட நிலைத்திருப்பதாக. ஆமே. அல்லேலூயா.